ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கால்சியம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபியை நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். கடையில் விற்கிற நிறைய ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட வீட்டிலே நீங்களே சொந்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி குடிக்கிறதுனால நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிங்க்கை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கால்சியம் சத்து இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பவுடரை நீங்கள் வெயிட் லாஸுக்கும் யூஸ் பண்ணலாம், வெயிட் கெயினுக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 500 கிராம் ராகி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கல் தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கருப்பு எள்ளு 25 கிராம் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு சேர்க்கக்கூடாது, கருப்பு எள்ளு தான் சேர்க்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சோம்பு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகி போயிடும். நல்லா வறுப்பட்டு வாசம் வரும். உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ராகி, அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இந்த ரெசிப்பியில் சேர்க்குற எல்லா பொருளையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைனா கருகி போயிடும். ராகி நல்லா வறுபட்டுருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வறுத்துட்டு இருக்கும் போது ஒன்று ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ராகி, சோம்பு, எள்ளு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் இல்லைனா முரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே பாதாமியும் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப வறுத்துடக்கூடாது, லேசாக தான் வறுக்கணும். நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அரைச்சும் கொரகொரப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பவுட்ரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு டம்ளர் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிங்க. இந்த மாதிரி குடிக்கிறதுனால கால்சியமும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயின் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த மெத்தட். நீங்கள் 1 டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிங்க. சுகர் எதுவும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.